நம்ம புக் பண்ண ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ அது வந்து ஒரு ஏ ஃப்ரேம் ப்ராப்பர்ட்டியா. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த மிஸ்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகுது. நம்ம ரூம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்படியே வந்து அந்த ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிட்டு இங்கே வந்தால் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு வர்த்தா இல்லைன்னு சொல்கிறேன். அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ரூம் எப்படி இருக்குன்றதும் நான் வந்து ஒரு வாக் த்ரூவில் காட்டுறேன். கான்டாக்ட் நம்பரு எல்லாமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் ரேட் வந்து நாங்கள் புக் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3.2K தான் வந்து 5 பேருக்கு புக் பண்ணோம். ஸோ இந்த ரேட்டுக்கு வந்து வாகமான்ல வந்து நல்ல டீல். ஸோ அவங்க கிட்ட கான்டாக்ட் நம்பர் வாங்கி நான் வந்து அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போவோம். அந்த சினிமேட்டிக்கோட காட்டுறேன் எப்படி இருக்குது அந்த என்ட்ரன்ஸ் அப்படின்றத வாங்கலாம். வர டைம் அப்படியே ஃபாகு அப்படியே இறங்குது. இதான் என்ட்ரன்ஸு. ஸோ கார்லேயும் போகலாம். சரி நம்ம vlog எடுக்கணும் அப்படின்றதுக்காக நடந்து வரேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயமா கருதி நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைப்லாம் பண்ணலாம். அப்படியே வீடியோவும் லைக் பண்ணலாம். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வரப்போகிறது ஒரு மான்சூன் சீசன். ஸோ ரூமெல்லாம் முன்னாடியே புக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து டேரெக்டாக நம்ம கூகுள் மேப்பில் நம்ம ரூமுக்கு போட்டு வந்துடலாம். எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருந்தோம்னா. ஓகே, வழியே செம்மையாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி க்ரீனரியா. எனக்கு எந்த இடத்த காட்டணுன்னே தெரில. அவ்வளோ இடம் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக அப்படியே பாருங்க, அப்படியே இறங்குது, இறங்குது. ஏன்னா எல்லா ரோடுமே பயங்கரமாக இருக்குது. வர வழியில் எல்லாமே ஒரு மாதிரி என்னடா இது நம்ம எங்கடா இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஊட்டி கொடைக்கானல்லாம் வந்து கூட்டமாக அப்படியே அடித்து தள்ளுறாங்க இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு. ஓகே, இந்த இடத்த பிளான் பண்ணி வந்தது ஒரு சம வர்த்து. ஐயோ எங்கே போனாங்கன்னு தெரியலையே. கார் எப்படி போச்சு அதை கவனிக்கலையே. மேலே ஒரு ஒயிட்டாக ஒரு சின்னதாக ஒரு ரூம் தெரியுதா? ஆக்சுவலாக அது வந்து மறைஞ்சிருக்கு ஃபாகில். அது ஒரு ரூம். இப்போதான் கொஞ்சம் தெரியுது. இதுக்கு முன்னாடி அது தெரிய கூட இல்லை. எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியல. எங்கப்பா ஒரு பயங்கரமான ஒரு கிணறு ஒன்று இருக்கு. ஆனா இந்த குளிருக்கு இறங்கினா விரைச்சுக்கோணும். சரியான ஆழம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கிணறு. அப்படியே அது மேலே ஏறி வந்தா இதுக்கு மேலே போனா அந்த மேலே பனியில மறைஞ்சிருந்த அந்த ரூம்ஸ்க்கு போற வழி போல. ஸோ நம்ம இந்த ரைட் எடுக்கணும். நம்ம ப்ராப்பர்ட்டி இதுதான் போகிறாங்க உள்ள. ஸோ வியூவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படியேப்பட்ட ரூமு. 3200 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு 5 பேருக்குன்னு. செம்மையாக இருக்குது. ஸோ அந்த என்ட்ரன்ஸில் வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்குது. நாங்கள் புக் பண்ணது வேறு பேரில். பட் ஆனால் இங்கே ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ மேபி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கார் பார்க்கிங் இங்கே. அப்படியே இங்கேருந்து பார்த்தா நம்ம ரூம் தெரியுது. அதை விட பயங்கரமாக ஒரு வியூ தெரியுது. ஓகே, இறங்கி போவோம். ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்தால் இங்கே வந்து தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. அதுதான் நல்லது. திருப்பி நம்ம எங்கன்னு தேடி அலைய முடியாது. ஸோ இதுதான் நம்ம ரூம். உள்ளே எப்படி இருக்குன்னு தேவை பார்ப்போம் வாங்க. പറഞ്ഞോ நம்மளோட புக் பண்ணது வந்து இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர்ல இருக்கு அந்த ரூம். அது ரொம்ப கொஞ்சம் ஹில்ஸ் அதிகமா இருக்கா, ரெயின் அதிகமா வரப்போகுதுன்ட்டு அது சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே இதை மாற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து 7,000 கொடுக்குற ரூம். அதனால அங்க இஷ்யூ இருக்கனால இங்க தரேன், கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க அதே பிரைஸ்க்கு அப்படின்றாங்க. ரூம் பிரைஸ்ல எந்த சேஞ்சும் இல்ல. அப்புறம் என்ன நல்லா தானே இருக்கு ரூம். சொல்லிடுறேன். அந்த ரூம்னா அதோட இது ஸ்கொயர் ஃபீட் பெருசு, இன்டீரியர்ஸும் நல்லா இருக்கும். இன்னும் ஏணி பெட்ல இருக்கு, மேலே ஏறலாமா?
ஆமாவா? இது சொன்னாலும் ஆமான்ற. நல்லா இருக்கா உள்ளே பாத்தியா? ஏசி இருக்கா? டபுள் பெட்ரூம், அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழேயா? ஃபுல்லாக உங்களுக்கு தானா? சரிங்க. பக்கத்துல கடை எங்க இருக்குன்னு கேளு. கடை ஆமா, எனக்கு தெரிஞ்சு பத்தாதுன்னு நினைக்கிறேன் நானு. ஆமா, இருக்கிற இடத்துக்கு பத்தாது. நீ பேசுறது எல்லாமே வீடியோல வந்துட்டு இருக்கு மேம், உங்களை காமிச்சுன்னு தான் இருக்கேன். பரவாயில்ல. ஸோ ஜீப் சஃபாரி எப்படி ப்ரோ? அந்த கிணறு என்ன ப்ரோ? அது குளிக்கிறதுக்கா? அது வந்து அவங்க ப்ராப்பர்ட்டி, தண்ணீர் குளிக்க முடியாது. சமாளமோ டீப் ஹெவி எவ்வளவு இருக்கும்? 15 above. பரவாயில்ல. கீழே போய் மண் எடுத்து வரியா? எவ்வளவு நேரம் அது? சரி, இப்போ போனா கரெக்டா இருக்குங்களா? சரி, ஓகே. எப்படி அந்த மலை மேல ட்ரெக் பண்ணி கூட்டு போவீங்களா அந்த மாதிரியா? 4-wheel drive. மலை மேல அந்த வாகமன்ல மெயினா ஒரு பெரிய மலை இருக்கு, அதுக்கு மலை வீரர்ல போறோம் பண்ணிட்டாங்க. ஓகே, மலை ஏறி போவோம். சரி, ஓகே, போலாம் ப்ரோ. அது எவ்வளவு ரேட்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட்டுக்குள்ள சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, பார்த்துக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு திருப்பி கான்டாக்ட்ஸ் நிறைய வரும், நம்ம வீடியோலாம் எடுத்து போடுவோம். ஆமா, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், அவங்க கூட புரியுது புரியுது ப்ரோ. எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்க டைரக்டா பேசிக்கோ. என்ன மனுஷன்? சொல்லுங்க ப்ரோ. அப்புறம் என்ன கிரீன் ஃபிளாக் காமிச்சிட்டாரு. எவ்வளோ? 2000 ரூபா ப்ரோ. 5 பேருக்கா? ஆமா ப்ரோ. எதுவும் பண்ண முடியாதா? இல்ல ப்ரோ, அது எல்லாரும் நார்மலா பேசிட்டு அதான் கேட்டேன். கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1005க்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆல்ரெடி கொஞ்சம் சரி, ஓகே ப்ரோ. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணல. புரியுது புரியுது. எனக்கு ஒரு 1008க்கு ஃபைனல் பண்ணுங்களா? வர்த்தா இருந்துட்டா நீங்க அமௌண்ட் கொடுக்குங்க. 1008க்கு ஃபைனல் பண்ணுங்களா? நம்ம போற ரூட் நம்ம பார்த்தது இல்ல. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ஓகே, நீங்க கூட்டி போங்க. எப்படி ஃபர்ஸ்ட் போகும் ப்ரோ. 2000க்கு போய்டுவா. நீங்க வர்த்தா இருந்துட்டா கூட இல்ல என்ன கால் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, டன் டன். அவ்வளவுதான், பக்கா டீல் ப்ரோ. நீங்க இப்போ நீங்க இங்க வரீங்களா நாங்க வரணுமா? இந்த பிக் பண்றோம். அந்த அந்த ஜங்ஷன் அந்த இங்க வர சொல்லுங்க. டேய் ഇവിടെ ഇവിടെ ಅಂದ್ರೆ ചോറ്റുപാറവാ. നിങ്ങൾ എവിടെ നിൽക്കുന്നവര്? നമ്മുടെ ചോറ്റുപാറയിലെ എ ഫ്രെയിം ഇല്ലേ? അപ്പൊ എവിടെ കടയാണ് വരട്ടെ? നിങ്ങൾ ചോറ്റുപാറയിലെ എ ഫ്രെയിമോട്ട് വാ. ഇവരെ ഇനി വണ്ടി അങ്ങോട്ട് കൊണ്ട് നടക്കണ്ടല്ലോ. ഓ അവിടെയാണ് മറ്റേ വെള്ളിച്ചാട്ടം. അത് തന്നെ, അങ്ങോട്ട് വാ പെട്ടെന്ന്. ஓகே ப்ரோ, சூப்பர். இங்கே வந்துருவார்ல? வாங்க பேரு. இப்போ எப்படி ட்ரக்கிங் இது மட்டும் போயிட்டு நம்ம ஜீப் சஃபாரி அது போயிட்டு அடுத்து bro நீங்க அதான். ஓகே ஓகே, போறது தெரியும். இப்போ ஜீப் சஃபாரி இப்போ முடிச்சிட்டா 2500 தான் ரேட் நம்ம ரேட். சரி 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 சரி. நான் எங்களுக்கு 500 கமிஷன் இருக்கு. ஓகே ஓகே, புரியுது. பிசினஸ் தானே. இப்போ நான் அது வேணாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியப்போ 100% பிசினஸ். ஆமா ஆமா. இப்போ 50 உங்க கான்டாக்ட் வரும், அதுக்கு அப்புறம் கால் பண்ணுங்க. நீங்க இது வந்து இப்போ நீங்கள் பேசுனதெல்லாம் உங்கள் நம்பர் தானே? அது நம்பர் தான். நீங்கள் போகிறதுக்கு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இங்கே வெளியே இங்கே அவுட் சைட்லேயும் பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. எங்கள் போடல இதுதான் ரேட்டு. வேறு எங்கள் கிட்ட இங்கே அவன் வந்து 2000 லெஸ் பண்ண மாட்டேன். ஆனால் எங்களுக்கு பிளேஸ் எல்லாமே தெரியும். நீங்கள் டைரெக்டாக போட்டால் ஏதாவது பிளேஸ் காட்டிட்டு உங்களுக்கு தெரியுமா இது லொகேஷன் அது லொகேஷன் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? இங்கே வாகவன் எங்கே பார்த்தாலும் வியூ பாயிண்ட் தான். ஓகே ஓகே. எங்களுக்கு பிளேஸ் தெரியும், எவ்வளோ போகும். நான் விஷயத்தை கேட்கணும். ரிசோர்ட்டை எல்லாமே எங்கே ரிசோர்ட்டு போயிட்டுனாலும் ஓகே. அங்கே டைம் உங்கள்கிட்ட ஏறன்னு சொல்ல முடியாது. ரிலாக்ஸாக பார்த்துட்டு வரலாம். சீக்கிரம் வந்துடு. எவ்வளோ இந்த டைமுக்கு எவ்வளோ கிளியர் பார்க்க முடியுமோ தெரியாது. நீங்கள் பார்க்கலாம், பார்க்கலாம். ஓகே, அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணும். பார்த்துருப்பீங்க. இப்போ அவர் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த இடத்துல வந்து வாகமானில் வந்து கல்லுக்கடையும் கிடையாது, லிக்கர் ஷாப்பும் கிடையாது, பெட்ரோல் பங்கும் கிடையாது, மூணுமே கிடையாது. ஸோ வந்தீங்கன்னா முன்னாடியே பெட்ரோல் அடிச்சுட்டு வந்துடுங்க. உங்களுக்கு பெட்ரோல் வேணுனாலும் முன்னாடியே வாங்கிட்டு வந்துடுங்க. இங்கே வந்துட்டு எதையும் தேட முடியாது. ஆனால் ஒரு சில ரூம்ஸில் வந்து என்ன அப்படின்னா வந்து
ஒரு 400 500 கொடுத்தா அவங்களே போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு யாராவது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிங்க அப்படின்னா அவங்க ரூமுக்கு ஒரு மென்டார் இருப்பாங்கள்ல, அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது இந்த ரூம் பற்றி சொல்லணும்னா ஒரு இடமும் லொக்கேஷன் தான். இதுலேயும் இறங்கி நீச்சல் தெரிஞ்சா இறங்கி கூலிங்கன்றாங்க. ஆனால் கொஞ்சம் அழுக்காக இருக்குது தண்ணி. ஆனால் வந்து செம்ம நீட்டாக இருக்குது, ஓடுற தண்ணி அப்படியே போயிட்டே இருக்குது, எங்கேருந்து வருதுன்னெலாம் தெரில. ஆனால் செம்மையாக இருக்குது. லொக்கேஷன் தான் ஃபுல்லாகவே இந்த ரூமில். ஆனால் இந்த ரூமில் தங்கிறது செம்ம வர்த்து. ஏன் சொல்கிறப்ப நான் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபீல் பண்ணதில்லை. கீழே ஒரு செட்டப்பு, ரூம் ஒரு செட்டப்பு. சரி ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டிடுறேன் வாங்க. அதே மாதிரி மெயினான விஷயம், இந்த மனுஷன் என்ன சொல்லிட்டாருன்னா ரூமுக்கு ஒரு கமிஷன் ஒன்று இருக்கும். சாரி ரூமுக்கு இல்லை, இந்த ஜீப்புக்கு ஒரு கமிஷன் ஒன்று இருக்கும். இப்போ ஜீப் சஃபாரி போகிறோம், ஒரு 500 கமிஷன் வாங்கிப்பாங்க போல் ரூமில் இருக்கவங்க. இந்த மனுஷன் வந்து டேரெக்டாக ஸ்பீக்கர் போட்டு கொடுத்துட்டு நீங்களே பேசிக்கோங்க, எனக்கு அந்த 500 கூட வேணாம். அவர் ஒரு நிமிஷம் அவர்கிட்ட ஃபோனை கொடுங்க, கமிஷன் பேசணுன்றதுக்காக கொடுக்குறாரு. அவர் ஸ்பீக்கர் இருந்துட்டு நான் தாண்டா கொடுத்தேன் ஃபோனை, நீயே பேசிக்கிறேன், எனக்கு எதுவும் வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கு அப்படி. ஸோ நான் கேட்குறேன் அவர் நம்பரை கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காரு. ஸோ அது கிடச்சா கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேரெக்டாக பேசிக்கிறதுக்கு. வாங்க ரூமை காட்டுறேன். இது வந்து ஒரு சிட்டப் ஏரியா. கீழே வந்து உட்காந்து நம்ம கொஞ்சம் பசங்களோட சில் பண்ணலாம். தெரில, கேம்ப் ஃபயர் போட்டால் கேம்ப் ஃபயர் போடுவாங்க. கேம்ப் ஃபயர் போட்ட மாதிரி ஒரு செட்டப் இல்லை, ஆனால் சில் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஏரியா. நைட்டில் வந்து கொஞ்சம் இன்செக்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க, அதனால அந்தளவுக்கு கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஏன்னா பூச்சி கீச்சி ஏதாவது கிடச்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டம். சரி, அப்படியே இங்கேருந்து அப்படியே மேலே நான் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறேன் வாங்க. ஸோ இது ஒரு ஹால். நம்ம கொஞ்சம் நேற்றே எடுத்துருக்கணும், கொஞ்சம் மெஸ்டப்பாக இருக்குது, அதனால கொஞ்சம் லாங்லேருந்தே காட்டுறேன். ஹால் இது, அப்புறம் ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம் வந்து அந்த அளவுக்கு பேட் இல்லை, ஓகே குட்டி, ஆனால் ஓகே மேனேஜபிள். இதுதான் கீழே இருக்க பெட்ரூம். இதுதான். அப்புறம் கீழேயே வந்து நம்மளுக்கு ஒரு படிக்கட்டு, அதில் அப்படியே மேலே ஏறி போனோம் அப்படின்னா இதான் வியூ. இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா பெட் போட்டுக்கலாம், ப்ளஸ் இங்கே கொஞ்சம் பேர் படுத்துக்கலாம், 2 பேர் படுத்துக்கலாம். அது வந்து 2 பேர் உட்காந்து சில் பண்ணுற ஸ்பாட். ஸோ அவ்வளோதான். மேலே ரொம்ப பெருசு இல்லை, ஆவரேஜாக இருக்குது படுத்து தூங்குறதுக்கு. ஆனால் காலைல எழுந்து பார்க்கும்போது சரியான வியூ இது. அப்படியே நம்ம ஒரு மார்னிங் எழுந்து பார்த்தா எப்படி இருக்கும், அவன்கிட்ட ஆசைப்படுவோமோ அந்த மாதிரி ஒரு வியூ. நல்லா இருந்துச்சு. நேற்று வந்து அவசரமாக வந்து நம்ம அந்த ஜீப் சஃபாரி போனதுனால வந்து ரூமை காட்ட முடியல, அதனால தான் இப்போ இந்த ரூம் எடுத்து உங்களுக்கு காமிச்சேன். ரூம் வந்து எப்படின்னா வந்து என்னென்ன அட்வான்டேஜ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிடுறேன். ப்ரைஸ் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இந்த வியூக்கு இப்படி ஒரு ரூம் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அந்த காண்டாக்ட் நம்பர் நான் தரேன், ஸோ அந்த காண்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. அவர் கால் பண்ணிட்டு முன்னாடி புக் பண்ணிட்டு வாங்க. இன்னொரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா வந்து கொஞ்சம் நைட்டில் பூச்சி தொல்லை அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா இது கொஞ்சம் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது, கொஞ்சம் டென்ஸாகவும் இருக்கா, கண்டிப்பாக அந்த பூச்சி தொல்லை இருந்துச்சு. ஏன்னா உள்ளேயும் கொஞ்சம் வந்துச்சு, டோர் லாக் பண்ணப்போவுமே ஹாலில் கொஞ்சம் பூச்சி தொல்லை இருந்துச்சு. பட் ஆனால் வந்து பிரச்சனை இல்லை, கீழே இருக்க பெட்ரூமில் வந்து கொஞ்சம் அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். அதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாங்க. ஸோ இதுதான் ஓவராலாக நீங்கள் இந்த வாகமானோட ரெசார்ட் வீடியோ பார்த்தது. இது மேபி சில பேருக்கு யூஸ் ஆகும், ஆனால் ஒரு கப்புள்ஸாக வந்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இவங்களே ஜீப் சஃபாரியும் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது ஒரு தனி வீடியோவும் வந்திருக்கும். ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன், அந்த ஜீப் சஃபாரி ஓட்டின அண்ணனோட காண்டாக்ட் நம்பரு. ஏன்னா அவருமே தமிழ் தான். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டீங்க சீரீஸ்லாம். நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோலாம் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக்கும் போடுங்க, அப்போ தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் இன்னொரு சீரீஸில் சந்திப்போம். பை.